காரைக்குடியில் கொப்பாத்தா குதிரை வாகனத்தில் பவனி வரா, எல்லாருக்கும் அருள் காட்சி தரா. பிரபாவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சுவாமி புறப்பாடு. அற்புதமாக இருக்குல்ல. குருவி கொண்டாம்பட்டியில், கீரன்பட்டியில் அருமையான தேர் புறப்பாடும், முத்துமாரியம்மனுக்கு திருவிழாவும். வேணுங்கிறத நினச்சி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்பத்தா அன்புடன் டிவி, கண்ணம்மையப்பத்தா டிவி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப்பில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அப்போ அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். தோது இருக்கையில் நீங்கள் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் அப்போ நினைப்பேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. ராத்திரி படுக்க போயிலே நினைப்பேன், கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, வீடு கட்டணுமா, பிள்ளைய வெளிநாடு போகணுமா, மெடிக்கல் சீட்டு கிடைக்கணுமா, தாமதமான பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா, பிள்ளைய ஒத்துமையாக இருக்கணுமா, புள்ளி பெருகணுமா, பெற்றவங்க பிள்ளைய வாழ்த்துக்கிட்டே இருக்கணுமா, எல்லாம் என்ன வேண்டாலும் நினைக்கல அது நிச்சயம் நடக்கும். அப்போத்தாவும் அதே சமயம் நினைக்கிறேன்ல. எல்லாரும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் டச் பண்ணிட்டு பாருங்கள். குரூப்லேயும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அருமையான ஒரு ஆன்மீக சேனல். எப்போவும் நீங்கள் அன்னதானம் பார்க்கலாம், தீபம் பார்க்கலாம், கும்பாபிஷேகம் பார்க்கலாம். அருமையான ஒரு நிகழ்வு, பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள எனர்ஜியான ஒரு சேனல். நீங்கள் வேணுங்கிறத நினச்சி பாருங்கள், நிச்சயமாக அது நடக்கும். நம்ம பொன்னழகி அம்மனுக்கு அன்னதானம் 13 வகை அற்புதமாக. பொன்னழகி அம்மன் கழுத்தீரெல்லாம் கட்டி வைரத்தாரியெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக காட்சி தந்தாங்க. கிட்டத்தட்ட 4000-5000 பேர் சாப்பாடு. அருமையான ஒரு சாப்பாடை பார்த்தாலே ஒரு ஐஸ்வர்ய அன்னலட்சுமி அப்படி ஒரு காட்சி தரா. தண்ணி கொதிச்சுக்கினே இருக்கு, அரிசி போட்டுக்கினே இருக்காங்க, எண்ணெய் காய்ச்சிக்கினே இருக்கு, அப்பளம் பொரிச்சுக்கினே இருக்காங்க, வடை ஆட்டிக்கினே இருக்காங்க, சுட்டுக்கினே இருக்காங்க. அந்த காலம் மாதிரி, அந்த காலத்தில் இலையில பழமெல்லாம் போடுவாங்கல்ல, ஐஸ்கிரீம் எல்லாம், பலாப்பழம், பெரிய பெரிய அப்பளம், அருமையான வெள்ளை தும்பப்பூ மாதிரி அரிசி, அருமையான ஒரு சாப்பாடு. ஒரு குட்டி பிள்ளை அப்படி அற்புதமாக பாட்டு பாடிக்கினே அத்தனை 4000 பேருக்கும் குனிஞ்சு எல்லாருக்கும் இலையில உப்பு வைக்கிறான். அருமையான இருக்கு. பொன்னழகி அம்மன்ல நமக்கு என்ன கொடுக்குறாங்க? பிரசாதமா பாக்கெட் உப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. வாழ்க்கையிலே வேண்டியதை நினைத்து பாருங்கள். ஆச்சி நிமிருங்க.
அப்பத்தா டிவி, கண்ணம்மல் அப்பத்தா டிவி. பராப வருஷம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அருமையான ஒரு தினத்தில் பவர்ஃபுல் வாய்ந்த பொன் அழகி அம்மன் 76 ஊரில் ஓனாச்சிறுவயல் ஊரில் இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஊரையே அழைச்சி கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே அன்னதானம். 13 வகை இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு அற்புதமான ஒரு அருமையான ஒரு உணவு. புன்னழகி அம்மனுக்கு குடங்குடமாய் பாலபிஷேகம். அவளுக்கு வைரத்தாலி, கழுத்தீரு அத்துணையும் அனைத்து நகைகளும் செய்து கோயில் 7 தலைமுறை ஐயாக்களே இதுவரை பார்த்து வருவது அற்புதம். இன்றிலிருந்து சாயங்காலத்திலிருந்து 10 நாள் திருவிழாவுக்கு காப்புக்கட்டு. எல்லோர் வீடுகளும் திறந்திருக்குமாம். நாளையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சமையல் நடந்து கொண்டே இருக்குமாம். தினமும் சாமி புறப்பாடும் பிரம்மாண்ட திருவிழா என்று அந்த ஊர் தம்பி ஸ்தல வரலாறு கேட்கப்ப அருமையாக சொன்னார்கள். காரைக்குடி மகளிர் சங்கத்தினர் அற்புதமாக சென்று அனைவருக்கும் அன்னமளித்து சர்வீஸ் செய்தது இறையருள். இதை பார்ப்பவர்களுக்கும் சீக்கிரம் வீடுகளில் கல்யாணம் வரும், கிரகப்பிரவேசம் வரும், சீமந்தம் வரும். அத்துணையும் இந்த வருடத்தில் அனைத்தும் எல்லோருக்கும் கிடைத்து அப்பத்தா போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பத்தா எப்பவும் சொல்ற மாதிரி பார்க்கையிலே வேணுங்கிறத நினைச்சு பாருங்க. அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பேன், அது அற்புதமாக நடந்து வரும். கிட்டத்தட்ட 250-300 வருஷங்கள் பழமை வாய்ந்த அற்புதமான ஒரு திருக்கோவில். சிறிய அளவில் ஆரம்பித்த அன்னதானம் இப்போ மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது. காவடி எடுப்போருக்கு காவடி எடுக்கும் பொழுதும், காவடி மறுபடியும் வரும் பொழுதும் அப்படி ஒரு அன்னதானம் என்று அருமையாக அந்த ஊரை பற்றி பெருமையாக காவடி எடுப்போர். காவடி எடுத்தாலே முருகனுடைய முகக்கலை வந்து விடும் போல இருக்கு. மகளிர் சங்கத்தினர் சிட்டுக்குருவி போல் அங்கும் இங்கும் பறந்து அவரவர் பரிமாறியது அற்புதமான ஒரு சர்வீஸ். பொன்னழகி அம்மன் கோவிலுக்கு காரைக்குடி பக்கம் வந்தால் அருமையாக சென்று தரிசனம் செய்து வரவும். அருமையான ஒரு அற்புதமான ஒரு அழகான சக்தி வாய்ந்த பொன்னழகி அம்மன். அம்மனே சிறப்பு, அதில் அழகு அதை விட சிறப்பு. அதை விட பொன்னழகி அம்மன் விட சிறப்பான பெயர் இல்லை. அருமை அருமை. வாழ்க்கையிலே வேண்டியதை நினைத்து பாருங்கள். ஆச்சி நிமிருங்க.
ஏன் கீழே போட்டாங்களா? சாம்பார் சும்மா சாம்பார் ஆச்சி ஆச்சி நிமிருங்க.